பாக்கியலட்சுமி சிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணி பாக்கிய செல்லினை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே ஜெனியும் வந்துடுறாங்க. ஆன்ட்டி, உங்களுடைய உடம்புக்கு என்னாச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்லன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன், குழந்தை எப்படி இருக்குன்றாங்க. குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி பேசினதும் உடனே அங்கே செல்லின்னு வந்து, மா நீ பேசிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும், நில்லு செடியா, உங்ககிட்டயும் தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு செல்லினை நிற்க வைக்கிறாங்க. உடனே நம்ம செல்லியனும் ஜெனியோட முகத்தை பார்க்காம திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜெனி சொல்றாங்க, என்ன செல்லியா, என்னுடைய முகத்தெல்லாம் நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கு கூட அருகதை இல்லாம நான் நின்றுட்டு இருக்கேன். நான் செஞ்ச தப்ப நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா மறுபடியும் இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டாம். ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருக்காங்க. மறுபடியும் அதை பத்தி பேசி அம்மா வந்து கஷ்டப்படுவாங்க. அதை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு செல்லின்னு சொல்றதை கேட்டு ஜெனி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. செல்லியன் அங்க இருந்து போனதும், ஆன்ட்டி இது செல்லியனா பேசுறதுன்றாங்க. ஆமாம்மா, ஏன்னா நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ஏகப்பட்ட சேஞ்ச் ஆயிருக்கான். அவன் எங்க மேல அவ்வளோ கேரிங்கா இருக்கான், குடும்பத்து மேல அவ்வளோ கேரிங்கா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு ஜெனி சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஜெனியோட மனசு மாறுமாங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.